ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். நம்ம பிக் பாஸ் சீசன் 7ல் பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனா டைட்டில் வின்னராக ஜெயித்தாங்க இல்லையா? ஸோ அவங்க ஜெயித்ததுக்கு பல தரப்பில் பல விமர்சனங்கள் வந்துச்சு. அதில் முக்கியமான ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா பிஆர் டீம் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தான் அர்ச்சனா என்ன அப்படின்னா இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்டர்வியூஸில் இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஸோ அதுக்கு என்ன அவங்க ஆன்சர் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு க்யூரியஸோடு நம்ம இருந்திருப்போம் இல்லையா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனா பிஆர் டீம் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இஷ்யூ உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு 1 கோடி ஓட்டு வரல, 19 கோடி ஓட்டு வந்திருக்கு. நான் ₹1 ஒரு ஓட்டு அப்படின்னு வச்சா கூட எனக்கு இதில் கிடைக்க போகிற அமௌண்ட் 50 லட்சம். ஸோ நான் எதுக்கு 19 கோடியை லாஸ் பண்ணி நஷ்டப்பட்டு நான் இதை ஜெயிக்கணும்? அது மட்டும் இல்லாமல் சரி 19 கோடி விட 18 கோடி மக்கள் எனக்கு என்னை பிடிச்சி இது பண்ணாலும் அந்த நான் 1 கோடி நான் காசு போட்டு அதை பண்ணியிருந்தாலும் அந்த 1 கோடியில் எனக்கு 50 லட்சம் நட்டம் தானே. எனக்கு கிடைச்சது அதில் 50 லட்சம் தான். ஸோ வேறு என்ன இல்லை அர்ச்சனா, இந்த மாதிரி நீங்கள் வெளியில் இதுக்கு சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்போ இதை நினச்சா எனக்கு ரொம்ப காமிக்காக இருக்குது. ஸோ இப்படி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இதை பண்ணுறதுக்கு டேரெக்டாக சம் அமௌண்ட்ஸை போட்டு நான் டேரெக்டாக ஹீரோயினாக நடிச்சிடுவேன். ஆக்சுவலாக நான் ஹீரோயினாக பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் இந்த ட்ராஃபியை நான் வின் பண்ணேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கிளியர் கட்டாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிஆர் டீம் எதுவும் செட் பண்ணலை. எஸ், நான் ஜெயித்தது பிஆர் தான். ஆனால் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் அது மூலமாக தான் நான் ஜெயித்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா மக்களே நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் ஜெயிக்கணும்னு எனக்கு ஓட்டு போட்டதை விட சில பேர் ஜெயிக்கக்கூடாதுன்னு எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டெரக்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அர்ச்சனா ஜெயிக்கணுன்றதை விட மாயா ஜெயிக்கக்கூடாதுன்னு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூருமே எகைன் யார் ஜெயிக்கக்கூடாதுன்னு கேட்டப்ப இதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜெயிக்கணுன்றதை விட மற்றவங்க ஜெயிக்கக்கூடாதுன்னு எனக்கு கிடைச்ச ஓட்டு தான் அதிகம் அப்படின்ற மாதிரியும் ஒரு உண்மையை உடச்சி பேசியிருந்தாங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அந்த மாதிரி எதுவும் செட் பண்ணலை. ஸோ எனக்கு நான் எப்படி ரியாக்ட் ஆனணும், ஏன்னா நான் உள்ளே இம்மெச்சூராக நிறையா பிஹேவ் பண்ணேன். இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரும்னு தெரிஞ்சு தான் நான் பிஹேவ் பண்ணேன். ஸோ இத்தனை கோடி மக்கள் என்னை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறது எனக்கே ஒரு டவுட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பை, உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களுக்கான ஹரஜ்.